தமிழ்நாடு கல்வி இயக்கம் திரு நல்லசாமி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். இவன் யாரா பர்மா பஜார்ல பிட்டு படம் வைக்கிற மாதிரி இருக்கான். வணக்கம். நல்லசாமியா கெட்ட சாமியா? என்னடா சிரிக்கிற? பாயமுறா பெரிய பல்லழக. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. போதைப் பொருளை தடை செய்யணும். அதுல உறுதியா இருக்கீங்க? உறுதி. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். எந்த போதைப் பொருளும் வேண்டாம் என்று சொன்னால் நீங்க நல்ல சாமி, இல்லன்னா நீங்க கெட்ட சாமி. ஐயோ சனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. உறுதி. அத மாற்று கருத்தே கிடையாது. சத்தியமா? சத்தியமா. நாக்கு தவற மாட்டேனே. அது வாக்கு தவற மாட்டேன். வாக்கா இப்ப தவறிட்டேன், இனிமேல் தவற மாட்டேன். சீமான் மீது சத்தியமாக இல்லண்ணே சீமான் நடந்து போனாரு. என்ன மேட்டர்? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவரு போய் அந்த கல்லை இறக்கிட்டு வந்தாரா இல்லையா? அவர் எங்க இறக்கிட்டு வந்தாரு? மேல ஒரு தாரடி போட்டு கொடுத்தானே. எங்க சுத்திக்கிட்டு இருக்க? என்னையா நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எப்படி கை பண்றீங்க சொல்லுங்க. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. இப்போ சீமானு பனைமரத்துல ஏறினாரு, கல்லுக்கு தடை எதிர்ப்பு தெரிவிச்சாரு, இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை எதிர்த்தாரு, ஏற்கனவே ஆண்டவங்களை எதிர்த்தாரு, எல்லாரும் எதிர்த்தாரு. அப்படி பார்த்தா காமராஜர் எதிர்க்கல, ஏன் எதிர்க்கல? அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி, அடுத்த கேள்வி. முதலில் கல்லுக்கு தடை போட்டது யாரு? எம்ஜி ராமச்சந்திரன். அடுத்து கலைஞர் காலத்துல 1971 கள்ளுக்கடைகளை திறந்தார். ஒரு நன்றி தெரிவிச்சீங்களா? நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்பிள, நக்கல். என்னன்னா கூட்டுத்தனமாக என்ன பண்றாங்க, எல்லாரும் காமராஜர் மட்டும் விட்டுறாங்க. அவன் நக்கல பாத்தியா? காமராஜர் முதல்வர் ஆனவுடனே அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரு. அவர் நினைச்சா கல்லுக்கு தடை நீக்கி இருக்கலாம். ஏன் நீக்கல? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. சீமான் ஏன் மரத்துல ஏறினாரு? நீங்க மரத்துல எங்க ஏறினாரு? அவரு நடந்தாரு. ஏய், ஆந்த வாயில ஆயிப்பு எடுப்பத முறாத. அப்போ சீமான் எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுத்தாரு. ஊத்தி கொடுத்தார். வளர ஆரம்பிச்சுட்டே. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது. அவர் ஊத்தியம் கொடுப்பாரு. இப்போ கல்லு தடை வந்துட்டு காமராஜர் ஆட்சி காலத்திலும் இருந்தது. அந்த தடையை நீக்கப்படவில்லை என்பது உண்மை. வரலாற்று உண்மை. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்றானே. ஆனால் இதை பத்தி இங்க இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்களும் உங்களை போன்றவர்களும் பேச மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு சாதி பற்று, சாதி வெறி. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். பக்கத்துல பாண்டியில, கேரளாவில, தெலங்கானாவில, ஆந்திராவில, அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. இவனுக்கு மண்ட நிறைய டவுட் இருக்கு, கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க பார்ட்னர். அண்டை மாநிலத்திற்கு அங்க இருக்கு, இங்க இருக்க கூடாது. அப்படி பார்த்தா விபச்சார விடுதியும் இருக்கு. அதனால கொண்டு வந்துட முடியுமா? Law is an evil, lesser evil will be enacted as law. English. Don't touch me. English. Hello. பஸ் ஸ்டாண்ட்ல பஞ்சு முட்டாய் வித்துட்டு தெரிஞ்ச நாய் இங்கிலீஷ் பேசுற இங்கிலீஷ். இதே லா என்ன சொல்லுது? எதையும் மூடி மறைக்காம வெளிப்படையா இருக்கணும்னு சொல்லுது. எந்த லா சொல்லுது தெரியுமா? ஷக்கீலாவா? அதுக்கு ஷக்கீலா யாரு? ஷக்கீலா தெரியாதா உங்களுக்கு? இவங்கள தெரியாதா? இவங்க பிட்டு ரொம்ப ஃபேமஸ்ரா. விட்டுக்கோ. இவங்க டீச்சரா போற ஸ்கூல்ல ஒரு பையன் கூட பிட் அடிக்க முடியாது. கல்லு எடுத்து உடனே நம்ம குடிச்சா போதை குறைவாக இருக்கும். இதே கல்லு நம்ம எடுத்து விற்பனை பண்ணணும் முடிவுக்கு வந்துட்டு அது போயிட்டு சந்தையில கொண்டு போறதுக்குள்ள போதை கூடிடும். எல்லோரும் இதுக்கு அடிமை ஆயிடுவாங்க. அநேகமா இதுதான் உனக்கு கடைசி சிரிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு வா. ஏன் நம்பியார் மாதிரி சிரிக்கிறீங்க? என்ன சிரிக்கிற? முதுகுலம்லாம் தெரியுதுடா. இதே டாஸ்மார்க்ல போயிட்டு நம்ம குடிச்சோம்னா அதுல வந்து 35% மேல இருக்கு. விஸ்கில கம்மியா இருக்கு. எல்லா பேரும் கரெக்டா சொல்றீங்க. விஸ்கி, பிராந்தி, ரம்மு, வோட்கான்னு எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ் கேண்ட் சொல்லுது. அதே வடித்தெடுத்தா, இப்ப கல்லு புளிச்சு போன கல்ல காட்சி எடுத்தோம்னா அது சாராயம், அது மது. எனக்கு என்னவோ இந்த நிகழ்ச்சியை பார்த்த பேர் அவங்க குடிக்க போடுவாங்க. வயசுக்கு இந்த மாதிரி பேசுற மூதேவி. இங்க வந்து இயற்கையான சத்தான தாய்ப்பாலுக்கு நிகரான மருத்துவ குணம் கொண்ட கொண்டு போடுவேன். வீட்டுல எப்படி இருக்கீங்க? இப்படிதான் இருக்கீங்களா? வீட்டுல நியாயத்தை எடுத்து சொல்றோம். வீட்டுல சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் சான்றோர். என்ன கலாய்க்கிறதே உனக்கு பழப்பா போச்சு. என்ன ஷார்ப்பு கோச்சியாடா குட்டி பையா, நான் உன்னை கலாய்க்காம யார் கலாய்ப்பா? வீட்டுல தர்மடி தான் போல இருக்குது. இப்படிதான் பேசினே இருந்தீங்கன்னா வீட்டுல எப்படி விட்டுறாங்க அந்த மாதிரி பேசும்போது? என்ன வடிக்க அவன் நடிக்க, நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. இன்றைய எதிர்க்கட்சி தலைவர்
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். பிரதமர் மோடி அவர்கள் இனிமேலும் தமிழகத்து மக்கள் நம்ப மாட்டார்கள். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்ல போ. பாரதிய ஜனதா கட்சி நாடகம் நடத்துகின்ற அரசு. அதாவது தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயே வேற எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. ஏன் தாமரை முட்டை வச்சிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, தமிழ்நாட்டுல மலராதுன்னு எங்களுக்கே தெரியும். இந்த 2026ல இவங்க கையில ஆட்சியை கொடுத்தா தமிழகமே காணா போயிடும். அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது. ஒரு கட்சினா வாலண்டியர்ஸ் கண்டிப்பா வேணும். நீங்க வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க அங்க தண்ணி குடுத்திருந்தா நம்ம ரொம்ப டல்லா இருக்கும், கொஞ்சம் தண்ணி குடிச்சா கொஞ்சம் நமக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும்ல. அத கூட செய்ய முடியாத ஒரு கட்சியா டிவிகே. என்ன கோவத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சி துப்பிட்டா. அப்போ உங்களுக்கு என்ன ஒரு அடிப்படை ஒரு அரசியல் கூட இன்னும் உங்களுக்கு வளரல. அமுல் பேபி, நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும், அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும். அதெல்லாம் விட்டுட்டு நேரா WWF தான் விளையாடுவேன்னு சொன்னா அப்புறம் மூஞ்சி முகரெல்லாம் அடிபடும்ல. சோ வந்து நீங்க முதல்ல அரசியல் பழகுங்க, அரசியல் படுத்துங்க. நீங்க அரசியல் பட்டாதான் உங்க தொண்டர்கள் அரசியல் படுவாங்க. இந்த கிளிக்கிறாள எந்த ஒரு காரியா இருப்பா? எந்த ஒரு மேடலையாவது விஜய் கீழே இறங்கு நில்லு, முதல்ல ஒழுக்கமா இரு, அப்பதான் நான் அடுத்த முறை உங்களை சந்திப்பேன்னு யாருக்காவது அட்வைஸ் பண்ணிருக்காரா? ஆனா உங்களுக்கு என்ன மனப்பான்மைனா உங்களை பார்த்தா அது மேல ஏறணும், இது மேல ஏறணும், டான்ஸ் ஆடணும், கத்தணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அது ஒரு பாத்தியா என்னோட கூட்டம் எப்படி இருக்கு, எனக்காக எதுவுமே செய்யணும்னு உங்க அரசியலை காட்ட நினைக்கிறீங்க. அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதனால பல மக்களோட உயிர் தான் இன்னைக்கு போயிருக்கு. மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? 41 பேருடைய குடும்பத்துக்கு இன்னைக்கு நீங்க ஆறுதல் சொல்றதுக்கு 68 மணி நேரம் கழிச்சுதான் ஒரு காணொலி போட்டீங்க. அதுலயும் உங்களுடைய டார்கெட் என்னன்னா சிஎம் சாரை அட்டாக் பண்ணணும். அப்ப அந்த மக்களுடைய குடும்பத்துக்கு நீங்க ஆறுதல் சொல்றதுக்கு போடல. மக்கள் அதுக்கு ஏமாற மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேணா உங்களுக்காக நிக்கலாம், ஆனா அது நாளைக்கு அவங்களுக்கு தான் இழப்பா இருக்குமே தவிர அவங்க குடும்பம் என்னைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. சோ இதெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டா மட்டுமே விஜய் சாரால கண்டிப்பா அரசியல வெற்றி பெற முடியும். அப்படி இல்லைன்னா இன்னும் போக போக நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து மக்கள் சுத்தமா விஜய் வெறுத்துருவாங்க. There is only one caste, the caste of humanity. There is only one religion, the religion of love. There is only one language, the language of the heart. இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். நான் கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அப்பா போன் பாப்பா. And there is only one God, and He is omnipresent. Sai Ram, Jai Hind. கிக்கான ஃபிகர்னு பார்த்தா இது மக்கான ஃபிகரா இருக்குதே. ஒரு நிமிஷம், இதை மட்டும் பார்த்துட்டு போ. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.